இப்போ ரிஷபராசியில குரு இருக்காரு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபராசி இதான் உங்களுடைய இரண்டாவது ஸ்தானம். இந்த இரண்டாவது ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க முதல்ல கலைகளில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல தன பிராப்தி வரும். இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடைய வீடு. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாம் வீடான ரிஷப வீடு சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடைய வீடு. இந்த வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அது நல்ல ஸ்தானம் நம்ம எடுத்துக்கிடல. ஆனா கலைத்துறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும். இப்ப சுக்கிர பகவான் அங்க இருக்கிறாருன்னா முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரனுடைய அனுகூலத்தினால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது மிக முக்கியமானது. யங் ஏஜ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பலருக்கு குரு பகவான் அந்த ஸ்தானத்துல நீங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த குரு பகவானுடைய அருளினாலே உங்களுக்கு யங் ஏஜ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி எப்படிப்பட்ட எதிரிகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அந்த எதிரிகளை நீங்க அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லாட்டா உங்களுடைய நல்ல குணங்களால எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள்.